ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் செகுலரிசம் இது வந்து சிவிக்ஸில் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டபிளாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்களே பார்த்து படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் படிச்சுட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் போய் படித்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து India will be a land of many faiths, equally honored and respected, but of one national outlook. இதை வந்து சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. India will be a land of many faiths, equally honored and respected, but of one national outlook. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். India is the birthplace of 4 major religions. இந்தியா வந்துட்டு 4 மேஜர் ரிலிஜனோட பர்த் பிளேஸ், பிறப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம். என்னென்னது? ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த டேர்ம் செகுலரிசம் இஸ் டிரைவ்டு ஃப்ரம். செகுலரிசம் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் கொஷின். லாட்டின் வேர்டில் செக்குலம் அப்படின்ற வேர்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். செக்குலம் அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா an ஏஜ் ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் an ஏஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லாட்டின் வேர்ட் செக்குலம், an ஏஜ் ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் an ஏஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து who coined the term secularism? யார் வந்து செகுலரிசம் அப்படின்ற வேர்டை வந்துட்டு காயின் பண்ணாங்க அப்படின்றது தான் கொஷின். ஆன்சர் பார்க்கலாம். யார் அப்படின்னா வந்து ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். செகுலரிசமை வந்து காயின் பண்ணவர் வந்து ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். அவர் வந்து பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் எடிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ரிலிஜன் டஸ் நாட் டீச்சஸ் அனிமோசிட்டி. வி ஆர் இண்டியன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் அவர் ஹோம். இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்றது தான் ஃபோர்த்து கொஸ்டின். யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொயட் இக்பால் தான் சொல்லியிருப்பாரு. ரிலிஜன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பகைமை உணர்வை வந்துட்டு சொல்லித்தரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து வி ஆர் இண்டியன்ஸ், நம்ம எல்லாருமே வந்து இந்தியன்ஸ், இந்தியா தான் நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? போயட் இக்பால். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். இன் விச் ராக் எடிக்ட் ஆஃப் அசோகா made an appeal not only for tolerance of all religious sects but also to develop a spirit of great respect towards them. இப்போ ரிலிஜன் வந்துட்டு சட்டம் வந்து கொண்டு வர முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஹிந்துஸாக இருக்கோம், இன்னொருத்தவங்க வந்து முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா வந்து சகிப்புத்தன்மை இருக்கணும் யாருக்காக இருந்தாலும். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறையா ரிலிஜன் வந்து இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு? எந்த ராக்கெடிக்ல வந்து இதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அசோகா தான் சொல்லியிருக்காரு. 12th ராக்கெடிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 3rd செஞ்சுரியில தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். செகுலரிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி விச் கிராண்ட்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ். செகுலரிசம் அப்படின்றது வந்து டெமோக்ரஸியோட ஒரு பார்ட் தான். அது வந்து ஈக்குவல் ரைட்ஸை வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஹூஸ் ப்ராபகேஷன் இஸ் தினை இல்லஹி. அதோட மீனிங் பார்த்தோம்னா டிவைன் ஃபெய்த். அண்ட் சுல்கி குல், இதோட மீனிங் வந்து பீஸ் அண்ட் ஹார்மனி அமாங் ரிலிஜன்ஸ் வேர் அட்வொகேட்டட் ஃபார் ரிலீஜியஸ் டாலரன்ஸ். ரிலீஜியஸ் டாலரேஷனுக்காக யார் வந்து தினை இல்லகியவும் சுல்கி குல்லையும் பரப்புனாங்க பீப்புள்ஸ்குள்ள அப்படின்றது தான் வந்து கொஷின். ஆன்சர் பார்க்கலாம். அக்பர். நம்ம வந்து முகல்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8th கொஷின். த வேர்ட் செகுலரிசம் இன்கார்பரேட்டட் இன் ப்ரியாம்பிள் த்ரூ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஆக்சுவலாக ஒரிஜினலாக கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு செகுலரிசத்தை பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. 9th கொஸ்டின் பார்க்கலாம். த பேசிக் எய்ம் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டு ப்ரொமோட் டேஷ் அண்ட் டேஷ். அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதோட பேசிக் எய்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அலாங் வித் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி. ஓகேவா? நம்மளோட பேசிக் எய்ம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் எய்ம் வந்து என்னன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அலாங் வித் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி. நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின் பார்க்கலாம்.
freedom of religion guaranteed under the Indian constitution is confined only to the citizens. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்றது தான் கொஷின். கிடையாது, ஏலியன்ஸ்க்கும் அவைலபிளாக தான் இருக்கு. இதை வந்து எங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. எந்த கேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்டிலால் பஞ்சந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1954ல வந்து இந்த கேஸ் நடந்திருக்கு. ஓகேவா? எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்கன்னா, ரட்டிலால் பஞ்சந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. யாரு சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் வந்து இந்தியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஏலியன்ஸ்க்கும் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்க்கலாம். A 19th century Hindu temple is Khajuraho. India incorporates a Hindu spire, a Jain cupola, a Buddhist stupa and dash style dome in place of Shikara. அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா முஸ்லிம். 19th செஞ்சுரியில் ஹிந்து டெம்பிள் வந்து ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன டெம்பிள்னா கஜுராஹோ டெம்பிள். அதில் வந்து மேலே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல் வந்து ஹிந்து ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அப்புறம் கப்போலா வந்து ஜெயினோட ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஸ்தூப்பா வந்து புத்திஸ்ட், டோம் வந்து முஸ்லீம் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஷிக்காரா, அதாவது நம்ம கோபுரம் இருக்கு இல்லையா, கோபுரத்துக்கு பதிலாக அந்த மேலே அந்த ரவுண்ட் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எதில் தெரியும்னா தாஜ்மஹாலில் இருக்கும். அது வந்து டோம் ஷேப்பில் இருக்கும். அது வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறையா மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க கஜுராஹோ டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின் வந்து அக்பரோட டோம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து சிக்கந்திராவில் இருக்குது. எங்கன்னா ஆக்ரா பக்கத்தில் இருக்க சிக்கந்திராவில் தான் அக்பரோட டோம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். A ban on discrimination in state aided educational institution is gives under which article? எந்த ஆர்டிக்கல்ல வந்து ஸ்டேட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல டிஸ்கிரிமினேஷனை வந்து பேன் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து 29 கிளாஸ் 2, ஆர்டிக்கல் 29 கிளாஸ் 2ல தான் வந்துட்டு டிஸ்கிரிமினேஷனை வந்து பேன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். செக்குலரிசம் மீன்ஸ், செக்குலரிசம்னா என்ன அப்படின்னா, an attitude of tolerance and peaceful coexistence on the part of citizen belonging any religion. நம்மளுக்கு வந்து டாலரன்ஸ் இருக்கணும், எந்த ரிலிஜனாக இருந்தாலும் சகிப்புத்தன்மை இருக்கணும். அதே மாதிரி சிட்டிசன், ஆஸ் அ சிட்டிசனாக வந்து எந்த ரிலிஜனாக இருந்தாலும் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செக்குலரிசம் மீன்ஸ் an attitude of tolerance and peaceful coexistence on the part of citizen belonging to any religion. நெக்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் மல்டி ரிலீஜியஸ் ஃபெய்த் அண்ட் மல்டிகல்ச்சுரல் பிலீஃப்ஸ். இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மல்டி ரிலீஜியஸ் ஃபெய்த் இருக்கும், அதே மாதிரி மல்டி கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா ரிலீஜன்ஸ் வந்து நம்மளதுல நிறைய ரிலிஜன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இப்படி நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப எல்லாமே வந்துட்டு மல்டிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 17th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா ஆஸ் அ செக்யூலர் ஸ்டேட்? எந்த பார்ட்டில் வந்து இந்தியா வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க? அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா, டிபிஎஸ்பியா, இல்லை ப்ரியாம்பிளா அப்படின்றது தான் கொஷின். ஆன்சர் வந்து ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிளில் தான் வந்துட்டு செக்குலர் அப்படின்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸுமே வந்து கவர் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 18th question. According to Article 28, which type of education is restricted in state-aided educational institutions? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து பர்டிகுலராக எந்த ரிலிஜனை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் வந்து எந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 28ல் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 19th question. The country will be considered as a secular country if it, இப்போ வந்து ஒரு கண்ட்ரியை நம்ம வந்து செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, does not give importance to particular religion.
பர்ட்டிகுலரா எந்த ஒரு ரிலிஜனுக்கும் இப்போ முஸ்லீம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க கண்ட்ரிய தான் வந்து செக்யுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ரிலிஜன் எவ்ளோ ரிலிஜன் இருந்தாலும் அதுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 20th கொஸ்டின். ரிலிஜன் டசன்ட் டீச் அஸ். ரிலிஜன் வந்து நம்மளுக்கு பகைமை உணர்வ வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இக்பால் சொன்னத நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து 21st கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் இஸ் அ லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அண்ட் காட்ஸ். கடவுள் நம்பிக்கையே இல்ல அப்படின்னா நம்ம அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? ஏத்திஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் வந்து ஏத்திசம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் பார்க்கலாம். ஏத்திசம்க்கு வந்துட்டு என்னது? லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட். இப்பதானே நம்ம பார்த்தோம். கடவுள் நம்பிக்கையே இல்ல அப்படின்னா அது வந்து ஏத்திசம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன். சில்ட்ரன் வந்து யாரு? ஃபியூச்சர் சிட்டிசன். நெக்ஸ்ட் வந்து தினை இல்லஹி. தினை இல்லஹி அப்படின்னா வந்துட்டு டிவைன் ஃபெய்த். அதோட மீனிங் என்னது? டிவைன் ஃபெய்த். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்? அடாப்ட் பண்ணது வந்து 1949. ஃபோர்ஸ்க்கு வந்தது 26th Jan 1950 இல்லையா? ஸோ இங்க வந்து 1950 குடுத்துருக்காங்க. 1950. நெக்ஸ்ட் வந்து ஹோல்யோக் அப்படின்றவங்க வந்துட்டு யாரு? செக்குலரிசம் அப்படின்ற வேர்ட வந்துட்டு காயின் பண்ணவர் தான் இவரு. நெக்ஸ்ட் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து அவரு ஒரு சோஷியல் ரிஃபார்மர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கடைசியா என்ன லைன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? அது வந்துட்டு எல்லா ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவலுக்கும் வந்து லீவ் குடுக்குறாங்க. அதாவது செக்குலரிசம ப்ரமோட் பண்ற வகையில. ஓகேவா? எல்லாரும் சமம் அப்படின்ற வகையில ட்ரீட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் வந்து லீவ் குடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மேஜரா இவ்ளோ கொஸ்டின்ஸ் தான் வந்து அந்த லெசன்ல வந்து இருக்கு. இத தாண்டி எந்த கொஸ்டின்ஸும் வராது. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம வந்துட்டு கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து ஃபர்தரா எல்லா லெசனுக்குமே வந்து சமச்சீர்ல உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லா வந்து பாருங்க. எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே கைஸ். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.